பிரைஸ் தி லார்ட். அவரை தியானிக்கிற தியான இனிதான பகுதியிலேயும் சந்திப்பது மிகவும் சந்தோஷம். இன்றைக்கு பரிசுத்த வேதாத்தில் சங்கீதம் 115:3 நம்முடைய தேவன் பரலோகத்தில் இருக்கிறார், தமக்கு சித்தமானதெல்லாம் செய்கிறார் என்று பார்க்குறோம். தேவன் பரலோகத்தில் இருக்கிறாரா, ஆனால் தமக்கு சித்தமானதெல்லாம் அவர் செய்கிறார் என்று பார்க்குறோம். அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, நம்மளும் தேவனுடைய சித்தத்தை செய்ய வேண்டும். முதலாவதாக பார்க்குற ஏசாயா 53:10 பார்க்குறோம், கர்த்தரோட சித்தம் அவர் கையில் வாய்க்க என்று பார்க்குறோம். கர்த்தர் சித்தமானா அது வாய்க்க செய்வார். அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, ரெண்டாவது பார்க்குற நீதிமொழி 21:1 பார்க்குறோம், ராஜாக்களோட இருதயம் கர்த்தரோட கையில் இருக்குதான், நீர்க்கால போல் அது தமது சித்தத்துப்படி அவர் திருப்புறாரா. கர்த்தர் சித்தமானா அது எப்படி வேணா திருப்புவார். அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, மூன்றாவதாக பார்க்குற ஏசாயா 48:14 கர்த்தருக்கு பிரியமானது அவர் சித்தமானது பாபிலோனில் செய்கிறாரா. கர்த்தருக்கு பிரியமான பாபிலோன் இருந்தால் கூட அவரோட சித்தத்தை அங்கே செய்ய முடியும். அன்பான கர்த்தருடைய பிள்ளை, நீ எங்கே இருந்தாலும் கர்த்தரோட சித்தம் நிறைவேறு. அன்பான கர்த்தருடைய பிள்ளை, நான்காவதாக பாரு ரோமர் 12:2 பார்க்குறோம், பரிபூர்ண சித்தம் என்று பார்க்குறோம். தேவனுடைய நன்மை பிரியும் பரிபூர்ண சித்தம் என்ன என்று பகுத்தறிய என்று பார்க்குறோம். தேவனுடைய சித்தம் என்ன என்று நம்மளுக்கு பகுத்தறிய தேவனிடத்தில் கிருபை கேட்கணும். அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, ஐந்தாவதாக பார்க்குறோம், இயேசு சொன்னார் லூக்கா சுவிசேஷம் 22:42 ஆனாலும் என்னுடைய சித்தத்துப்படி அல்ல, உம்முடைய சித்தத்துப்படி ஆக கடவுது என்று இயேசு கூட ஜெபம் பண்ணார். கெத்செமனே தோட்டத்தில் பார்க்குறோம், என்னுடைய சித்தத்துப்படி அல்ல, உம்முடைய சித்தத்துப்படி ஆக கடவுது ஒவ்வொரு நாளும் நம்ம சொன்ன. அன்பான கர்த்தருடைய பிள்ளை, இயேசு வாயிலே அந்த வார்த்தை வந்து நம்ம ஏமாத்துறோம். கர்த்தரோட சித்தமானா நம்மளோட வாழ்க்கையில் நடக்க வேண்டியதெல்லாம் நடக்கும். கர்த்தர் நம்மளையும் நம்ம குடும்பத்தையே கர்த்தர் ஆசீர்வதிப்பாரா. ஆமென்.